ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? சரி வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கான கதை பேர் டியானா த ஃபேரி. டியானா ஒரு சின்ன ஃபேரி. ஆனால் அவளை யாருக்குமே பிடிக்காது. எல்லாருமே அவளை வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. ஒரு நாள் ஒரு கிங் குவீனுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துருந்துச்சு. அந்த குழந்தையோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி வச்சாங்க. அந்த பார்ட்டியில் எல்லா ஃபேரியையுமே அவங்க இன்வைட் பண்ணாங்க. அப்போது டியானாவும் போயிருந்தா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த குழந்தைய காணோம். எல்லாருக்குமே ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த ஃபேரிஸ் எல்லா பக்கமே போய் தேடினாங்க. ஆனால் ஒரு ஃபேரி என்ன சொன்னாங்கன்னா, டியானா நீ இங்கே இரு, நீ என்னவா இருந்தாலும் வேஸ்ட்டு தான், நீ எதுக்கு போய் தேடுற அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோடனே டியானாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அவள் போய் தேடணும் அப்படின்னு போய் தேடினான். மீன் இருக்கிற எல்லா ஃபேரியுமே வந்து கிங் கிட்ட எங்களால் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு டியானா தேடிட்டு இருக்கும் போல ஒரு பெரிய டவரை பார்த்தா. அந்த டவரில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போல ஒரு ஈவில் ஃபேரி கூட அந்த குழந்தை இருந்ததை பார்த்தா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால ஒரு கல் எடுத்து அவள் கீழே போட்டா. அந்த சத்தம் ரொம்ப லவுடாக இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஈவில் ஃபேரி ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டு இருக்கும் போல டியானா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியில் வந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைய அவள் கிங் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சா. அந்த கிங் குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரியல. இதை பார்த்துட்டு இருந்த மற்ற ஃபேரிஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சா அப்படின்னு நினச்சாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அவங்க பண்ண தப்பு தெரிஞ்சிச்சு. அவங்க டியானா கிட்ட ஐ எம் சாரி டியானா, நாங்கள் இனிமேல் ஒன்று அந்த மாதிரி பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேருந்து அந்த ஃபேரிஸ் அப்புறம் அந்த கிங் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருமே வேஸ்ட்டு, அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜாக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.